நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நானா நினைக்கிறேன் நம்ம ஒரு 10 நாள் லீவ் போட்டு காலேஜுக்கு வராமல் வீட்டில் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பசங்க நம்ம மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கானுங்க. நம்ம லஞ்சை ஒரு முடிச்சுட்டு அசன் தூங்குற நேரமாக பார்த்து கல்லை போட்டு கொண்டானுங்கன்னா அது நம்ம மணியண்ண மாதிரியே இல்ல. இவ்ளோ பெரிய உருவமா இருக்கு. கண்டிப்பா நம்ம மணியண்ணா. டேய் நில்றா மணியண்ணா, போய்கிட்டே இருக்கான் பாரு. மணியண்ணா டேய் அவங்க உன்னதான்டா கூப்பிடுறாங்க. அவங்க என்ன கூப்பிடல, உன்னதான் கூப்பிடுறாங்க. அப்ப மணி என்னன்றாங்க? அவ உங்ககிட்ட பேசுறதுக்கோசம் என்ன காமெடி பண்றா. கம்முன்னு வாடா. ரொம்ப ஓவர்டி. டேய் மணியண்ணா நடிக்காதடா. அண்ணா மணியண்ணா கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. ஏய் உனக்கு என்னதாம்மா வேணும்? மணியண்ணா மணி என்ன? இதை சொல்லதான் வந்தீங்களா ரெண்டு பேரும்? ஆமாண்ணா. பாத்தியா மச்சான் எவ்வளவு கோரசா சொல்றாங்க. கூட பிறந்தவங்க கூட அண்ணன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. பாசமா சொல்லடா. ஃபுல்லா ரெண்டும் வேஷம் போடுறாங்க. ஆமா அண்ணா, பின்ன உங்களுக்கு மரியாதை கொடுக்காம வேற யாருக்கு நான் கொடுக்க போறோம்? வெற்றி, நம்ம இப்போ கல்ச்சுரல்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றோமா இல்லையா? பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் தான் நினைக்கிறேன், பட் நாட் ஷியோர். என்ன வெற்றி, நேம் கொடுத்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலனா காலேஜுக்கும் கேட்ட பேரு, நம்மளையும் கேலி பண்ணுவாங்கல்ல. பண்ணுவாங்க தான். அதுக்காக எவ்வளோ நாள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தானே ப்ராக்டிஸ் பண்ணோம். இப்போ நாங்கள் மட்டும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணால் நல்லா இருக்காதுல்ல. அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்களை என்ன நினைப்பாங்க? அதுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்க முடியுமா? கலந்துக்க வேணாம்லாம் சொல்ல, அவங்களோட கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும் தான் சொல்கிறேன். ஆனால் சிவாவை தான் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே. சிவாவை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க தான், ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்க கிட்ட போயிட்டு பேசி. சத்தியமாக கூப்பிட்டா வர மாட்டானுங்க. அசிங்கப்படாது தேவையில்லாம. வரமாட்டானுங்கன்னு தெரியும்டா, ஆனால் சிவா அவங்கள வர சொன்னா கண்டிப்பாக வருவானுங்கள. டேய் லூசாடா நீ, அவனுங்கிட்ட ஏன்டா போய் தொங்குற? நம்மளாம் தான் இருக்கோம்ல, கண்டிப்பாக டிராபிக் வின் பண்ணலடா. நான் தான் இருக்கேன்ல. அண்ணா நீங்க என்ன சீஃப் கெஸ்டா? எல்லா ப்ரோக்ராமும் போய் பார்த்துட்டு வர. கொஞ்சம் சும்மா இருங்கண்ணா. வைஷு யூடியூப் ரூட்டர்ஸ். மணிண்ணா சும்மா இருங்கண்ணா. சரி வெற்றி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்மளோட ஃப்ரெண்டு சொன்னேன்ல, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. வீரராகவ பெருமாள் இருக்க, நீ ஏன் கவலைப்படுற? இதை தான் நேற்றும் சொன்னேன், ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு ரிசல்ட்டும் இல்லையே. ஓ, அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் டெய்லி பேசி தான் இருக்கீங்களா? ஆமா மணியண்ணா, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா டெய்லியும் தான் பேசிக்குவாங்க. பேசுங்க, எவ்வளோ நாள் தான் நானும் பார்க்குறேன். வெற்றி, நேத்து வேணா நம்மளோட ஃப்ரெண்டு வீரராகவ பெருமாள் சொதப்பிருப்பாரு. நாளைக்கு அப்படி கிடையாது. நீ பாரு, எல்லாம் நல்லதே நடக்கும். நல்லது நடந்தா சந்தோஷம்தான். கண்டிப்பா நடக்கும் வெற்றி. இன்னொரு விஷயம், இப்படி சோகமா இருக்காத, சிரிச்சுட்டே இரு, அப்பதான் அழகா இருப்ப. இப்ப பாரு, இந்த க்ளோஸ் அப் பண்ணுறோம், ஓகேவா? அண்ணா ப்ளீஸ்ண்ணா, இப்படிலாம் பயமுறுத்தாதீங்க, ரொம்ப பயமா இருக்குண்ணா. வாடி போலாம். பாய்ண்ணா. போங்க, தயவு செய்து திரும்பி வந்துடாதீங்க. அப்படியே காமெடி பண்ணிக்கிட்டே ஹீரோ ஆயிடலான்னு பார்த்தா முடியாது போல இருக்க. கடைசி வரைக்கும் காமெடி பண்ண வேண்டியதான் போல இருக்கு. இந்த பைப்பு பாத்ரூம் போறேன்னு சொன்னா இன்னும் வரல, திருப்பியும் பைப்பா எடுக்க ஆரம்பிச்சிட்டானா? வாழ்க்கை ட்ரையா போகுது. சந்தியா வர்ற மஞ்சுவை கூட்டு வந்தா என்ன விடுது? பாக்குறேன். ஹாய் ஜீவா. ஐ எம் கம் தேர். ஜீவா சொல்லுங்கள். சிவா என்ன பண்றான்? நீ எல்லாம் ஒரு லவரான்னு கேக்குறேன். போற போக்க பார்த்தா சிவா அவளுக்கு தான் நினைக்கிறேன். அவளா? யார் அது? அதான் வைஷாலி. ச்சே, வைஷாலியா? அவகிட்ட ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் சிவாவை நான் லவ் பண்றேன்னு. அப்படியா? இப்போ உனக்கு தெரியாது. வைஷாலி வச்சு சிவான்னு வரும் தெரியுமா? அப்ப அவனோட ரிசப்ஷனுக்கு நீ பட்டு போட வாங்கும் போதுதான் தெரியும். அன்னைக்கே அந்த ஜீவானந்தம் சொல்லியிருந்தானே, நம்பி இருக்கலாமேன்னு. ஏன் ஜீவா இப்படி எல்லாம் பயன்படுத்துற? பயம் எல்லாம் முடித்துல, என்ன நடந்துட்டு இருக்கோ அதைத்தான் சொல்றேன். நீயே யோசிச்சு பாரு, வைஷாலி சிவாக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் வேண்டாம்ல? அப்பனா ஏன் வைஷாலி சிவா பத்தி விசாரிக்கணும்? ஏன் கேட்கணும்ன்ற? என்னது? அவ சிவாவை பத்தி கேட்டாளா? ஏன் கேட்டா? எது கேட்டா உன்கிட்ட? ஆமா, நான் கேட்டதை என்கிட்டயே திருப்பி கேளு. நான்
வேணா ஒண்ணு பண்ணட்டா? நான் வைஷு கிட்ட நேரா போய் ஏண்டி கேட்டேன்னு கேட்டுட்டா? நேரா போய் கேட்காத, சைடுல போய் ஒளிஞ்சிருந்து கேளு. சீரியஸா பேசு ஜீவா. சைடுல போய் ஒளிஞ்சிருந்து கேளு. ஐயோ நான் அந்த சீரியஸா சொல்லல. சரி அதை விடு. இங்க பாரு, நான் வேணா உனக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா உன்னோட காசுல கேப்பச்சினோ பர்கர் பீஸான்னு சாப்பிட்டுருக்கேன். அந்த நன்றி கடன் எனக்கு எப்பவுமே இருக்கு. அதனாலதான் சொல்றேன், லேட் ஆக்காம நேரா அந்த வைஷாலிட்ட போய், வைஷாலி நான் அந்த சிவாவை லவ் பண்றேன், அதே மாதிரி அந்த சிவாவை என்னை லவ் பண்றான்னு போய் சொல்லிரு. ஆனா சிவா தான் என்ன லவ் பண்ணலையே. வெரி குட். இத போய் நீ அவகிட்ட சொன்னாதான் அவ மேற்கொண்டு ப்ரொசீட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். குக்கரு, நீ என்ன வேணாலும் போய் சொல்லிக்கோ. ஆனா அவகிட்ட சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னது அது? அப்படி கேளு, உனக்கே தெரியும். இந்த ஜீவானந்த மாதிரி ஒரு நல்லவனை கூகுள்ல தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க முடியுமா? சத்தியமா முடியாது. வெரி குட். இதை நீ அப்படியே வைஷாலி கிட்ட போய் சொல்லணும். நீ வைஷாலி அப்ப லவ் பண்றியா? அப்படி என்று சொல்ல இயலாது. வைஷாலி விரிச்சிருக்கிற அந்த காதல் வேலையில சிவா மாட்டிக்க கூடாது பாத்தியா? அதனாலதான் என்னோட மஞ்சு காதலை நான் உனக்காக தியாகம் பண்ணிட்டு வைஷாலியை லவ் பண்றதுக்கு தயாராயிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் ஜீவா. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது, ஆனா காசு கொடுத்துக்கலாம். ஆனா என்கிட்ட நோட்டு தானே இருக்கு, சேஞ்ச் இல்லையே. பரவாயில்ல, நோட்டாவே கொடு. சந்தியா, ஆனா இந்த 100 ரூபா காசுக்காக தான் நான் உனக்கு இவ்வளவு அட்வைஸ் பண்றேன், நீ தப்பா நினைச்சிடக்கூடாது. ஏன்னா நீயும் சிவாவும் சேர்ந்து வாழணுங்கிறத மனசார நம்புறவன் நானு. தெரியும் ஜீவா, நீ ரொம்ப நல்ல பையன்னு. குட் கேர்ள். நீ என்ன பண்ற, நேரா போற டென்னிஸ் கோர்ட்ல அந்த கடல் பண்ணி கடல் கண்ணி உட்காந்துருக்கா, அவளை போய் கன்வின்ஸ் பண்ற. ஓகே போ. பை. இந்த மாதிரி 100 ரூபா கொடுக்கறதுக்கும் நம்ம நல்லவன் நினைக்கிறதுக்கும் இந்த ஊருக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. ஜீவா வின்னிங்க. ஐயோ, இவ எதுக்கு சிவாவை பத்தி கேட்டிருப்பா? ஒருவேளை ஃப்ரெண்டுன்னு கேட்டிருப்பாளோ? இவ அவனை பார்த்தே 4 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள என்ன ஃப்ரெண்டு? இனி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி தான் நமக்கு நெக்ஸ்ட் ஒர்க். எங்க ஆளையே காணோம்? ஐயோ, ஒருவேளை சிவா வீட்டில் இருக்கான்னு தெரிஞ்சு இவ தேடி வீட்டுக்கே போயிருப்பாளோ? இல்லை, இருக்காது. நேரா போய் ஏண்டி என் சிவாவை பத்தி கேட்டேன்னு ஒரு அறை விட்டுலாமா? ஐயோ, ஒரு வேளை கோவப்பட்டு திருப்பி அடிச்சிட்டானா? சரி, போய் கேட்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏண்டி என் சிவாவை பத்தி கேட்டேன்னு ஒரு அறை விட்டுலாமா? ஐயோ, ஒரு வேளை கோவப்பட்டு திருப்பி அடிச்சிட்டானா? சரி, போய் கேட்போம். ஹாய் வைஷு. ஹாய். ஹே, சூப்பரா வரையற. தேங்க்யூ. வைஷு, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன கேளு. நான் ஜீவாவை பார்த்தேன், அவன் சொன்னா, அதான் உன்கிட்ட கேட்கலான்னு. ஜீவாவா? என்ன சொன்னா? இல்ல, தப்பா எல்லாம் எதுவும் சொல்லல. பட் சரி, நீ என்னமோ சொல்லணும்னு சொன்னியே, சொல்லு. சிவாவை உனக்கு தெரியும்ல? சிவாக்கு என்ன இப்போ? இல்ல, நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொன்ன விஷயம்தான். நாங்க சின்ன வயசுலேருந்தே லவ் பண்றோம். தெரியும் தெரியும், ஒன் சைடு லவ் தானே? ஐயோ, என்ன ஒன் சைடுன்னு இவ்வளோ அழுத்தமா சொல்றா? நீ யாரையும் லவ் பண்ணல? அது என்னோட பர்சனல், அதெல்லாம் யார்கிட்டயும் ஷேர் பண்ணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. அவசியம் இல்லைதான், ஆனா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணல. நானா வந்து உங்ககிட்ட கேட்டேன், நீயா தானே சொன்ன? சரி, சொல்ல வேண்டாம் தான். ஆனா என்கிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுங்க. ஆக்சுவலா சிவாங்கிறது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவா தானே, ஏன் சிவா இல்லைல்ல? நீ விட மாட்ட போல இருக்கே. சரி, இதுக்கு மட்டும் தான் நான் பதில் சொல்வேன். ஆனா இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்கக்கூடாது, சரியா? அவன் நம்ம காலேஜ் சிவா தான். எந்த டிபார்ட்மெண்ட்? இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் இல்லைல்ல?
நான் தான் முதல்லயே சொன்னேன்ல இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்க கூடாதுன்னு. என்ன எதுவும் கேட்காத. ம் நீ விட்டாலும் நான் விடுறதா இல்ல. நம்ம சிவா இருக்கான்ல. ம் இல்ல 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 என் சிவா இருக்கான்ல, ஆ அவனை நான் தொட்டி லவ் பண்றேன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆ அவன்னா எனக்கு ரொம்ப உயிருன்றதும் எல்லாருக்குமே தெரியும். ம் அவனும் என்ன உயிருக்கு உயிரா லவ் பண்றான் தெரியுமா? லவ் பண்றதா இருந்தா உன்னை பார்த்து ஏன் ஓடணும்? அது அவனுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம், அதான். நீ கூச்சோன்னு நினைச்சிட்டு இருக்க. அது ஒருவேளை உன் மேல இருக்க வெறுப்பா கூட இருக்கலாம் இல்லையா? இல்ல அப்படியெல்லாம் ஏதாவது இருந்தா அவன் என்கிட்ட வந்து சொல்லிடுவான். இதெல்லாம் பசங்களா வந்து சொல்லுவாங்க, நம்மளா தான் புரிஞ்சுக்கணும். எனக்கு என்னமோ சிவாக்கு உன்னை பிடிக்கலன்னு தான் தோணுது. ஏன் அப்படி சொல்ற? இல்ல பிடிக்கும்னா அவன் ஏன் உன்னை இத்தனை நாள் அலைய விட போறான்? மேபி அவன் வேற மாதிரி ஒரு பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்றானோ என்னமோ. நீ சிவாவை தப்பா நினைச்சிட்டு இருக்க. அவனுக்கு ஒல்லியா இருக்க பொண்ணுங்களை தான் பிடிக்கும். உன்ன மாதிரி கொஞ்சம் வெயிட் போட்ட பொண்ணெல்லாம் பிடிக்காது. நீ என்னை விட ஒல்லியா இருக்கலாம், என்னை விட அழகாவே இருக்கலாம். ஆனா அதுக்காகலாம் வந்து சிவாக்கு உன்னை பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட். அதே மாதிரி தான் சிவாக்கு என்ன டேஸ்ட்டுங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான்மா தெரியும். எங்க காதலுக்கு நடுவுல யாரு குறுக்க வந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். கரெக்டு தான். எல்லாரும் கோவத்துல இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா போக போக எல்லாம் சரியாயிடும். நீ ஏன் எல்லாத்தையும் குத்தலாவே பேசுற? நீ பேசுறதுல ஏதாவது உள்ள அர்த்தம் இருக்கா? இங்க பாருமா சந்தியா, உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறாள் நான் கிடையாது. எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிடுவேன். எனக்கு என்னமோ நீ இன்னும் சிவாவை லவ் பண்ணிட்டு திரியிற அப்படிங்கிறதுலாம் சரியா படலை. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய். நான் வரட்டுமா? அம்மா அண்ணே. அண்ணே நில்லுங்கண்ணே. என்ன நீங்க அன்னைக்கு கோடு தான் போட்டீங்க. உங்க தம்பி நான் ரோடே போட்டேன் பாத்தீங்களா? டேய், நான் தான் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன்னு வச்சுக்க. உனக்கு எங்கடா போச்சு புத்தி? அடிச்சானா முடிஞ்சு போச்சுன்னு விட்டுட்டு போறதை விட்டுவிட்டு அவனுக்கு சஸ்பெண்ட் பண்ற லெவல்ல கொண்டு போய் விட்டு வச்சிருக்க. என்னண்ணே நீங்க அந்த பிரின்சிபலை அடிச்சிட போறாங்க. அந்த பிரின்சிபலோட நீங்க தானே கெத்து. நீங்க போய் இப்படி பேசலாமா? டேய், வேற எப்பரா பேச சொல்ற? பக்கத்தில் உள்ளவனை கிளாஸ் விட்டு அனுப்புனதுக்கு மேனேஜ்மெண்ட்டுன்னு கூட பார்க்காம தனியால போராட்டம் பண்ண வேண்டாவன். ஆமால. டேய், ஒரு பையன் தனியா வந்து போராட்டம் பண்றானா அவன் எவ்வளவு தில்லானவனா இருக்கணும். டேய், பிரின்சிபாலே ஏத்து பேசுறான்டாவன். அவனை விடு. என்னைய பார்த்தா கரஸ்பாண்டே பயப்படுவார், என்னையுமே முறைக்கிறான்டாவன். டேய், உனக்கு தேவையில்லாத வேலை அது. அடிச்சானா சும்மா சாதாரணமா ஒரு 8 தையல் போனா போதுன்னு விட்டுட்டு போக வேண்டியதானே? அண்ணா நீ தானே நான் சொன்ன. இந்த அந்த பில்டிங்ல இருந்து கீழே குதின்னு சொல்றேன், குதிப்பியா? டேய், குதிக்க மாட்டேல, யோசிக்கிறேல. இந்த யோசனை அப்ப எங்கடா போச்சு உனக்கு? யாரு எதை சொன்னாலும் அப்படியே கேட்கக்கூடாதுடா, கொஞ்சம் யோசிக்கணும். இப்படி பண்ணாக்க பின் விளைவு என்ன வரும்னு பார்க்கணும்ல. அண்ணே லைட்டா ஷிவரிங்கா இருக்குண்ணே, பயமா இருக்குண்ணே. டேய், எனக்கு அதை விட பயமா இருக்குடா. இப்ப போறப்ப அவன் கண்ணில் மாட்டினேன்னு வச்சுக்க, அவன் சஸ்பெண்ட் ஆன கோவத்துல மறுபடியும் எதையாவது எடுத்து நீ அடிப்பான். மறுபடியுமா? மண்டை உடஞ்சா எப்படா தையல் போடுறது? டெய்லர் கடைக்கு தாண்டா போகணும். இப்ப என்னென்ன பண்றது? ஏதாவது ஐடியா கொடுங்களேண்ணே. டேய், என்னைய கேட்டா நானே ஒரு வாரம் லீவை போட்டு எங்கேயாவது தலைமறைவா இருக்கணும்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்னைய வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? ஐயோ அண்ணே, அவன் அப்படிலாம் பண்ண மாட்டானே. அவன் குட் பாய். இஸ் a studying student. டேய், உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான்டா. மதுரை பக்கத்தில் ஒரு காலேஜில் சீனியர் பையனுக்கு ஜூனியர் பையன் வணக்கம் வைக்கலன்னு கை தனியா கால் தனியா வெட்டி போட்டான்டா. அதை விடு, திருச்சியில் ஒரே கிளாஸில் படிக்கிற பையங்க கூட சண்டை. ஒரு பையனை மேனேஜ்மெண்ட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுச்சுன்னு எண்ணி 3 நாள் தான். சஸ்பெண்ட் ஆன பையன் எவன் தன்னை மாட்டி விட்டானோ அவன் மூஞ்சில ஆசிட் அடிச்சிட்டான்டா. ஆசிடா? இப்பெல்லாம் நல்லா படிக்கிற பசங்க தான்டா படிப்பு கெட்டுருச்சுன்ற ஆத்திரத்துல இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றானுங்க. அண்ணே 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 ப்ளீஸ்ண்ணே, எனக்கு செம்ம பயமா இருக்குண்ணே.
ப்ளீஸ்ண்ணா நானே என்னை வீட்டில் ட்ராப் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணே. ஏய் தள்ளுறா முதல்ல. ஏய் நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இங்கே பாரு, யோசிக்கிறத விட்டுட்டு காம்பவுண்டு சோறு ஏறி குச்சி ஓடுற வழியை பாரு. போடா போடா. அண்ணே ப்ரோ ப்ளீஸ் போடா. சொன்னா கேட்குறானா பாரு, அடம் பிடிக்கிறானே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேன். இந்நேரம் மட்டும் காலேஜில் இருந்திருந்தா பைப்பும் ஜீவாவும் போகிற வரவங்களாம் பிடிச்சி கலாச்சிட்டு வந்துருப்பானுங்க. நமக்கு நேரம் போகிறதே தெரிஞ்சிருக்காது. கொஞ்சம் ஏதோ அவசரப்பட்டுட்டோமா? ஒரு நாள் வீட்டில் இருக்கிறதுக்கே இவ்வளோ கடுப்பாக இருக்குது. இன்னும் 9 நாள் எப்படி தான் சமாளிக்க போகிறோம்? அம்மாவே வந்துட்டாங்களா? இருங்க வரேன். டேய் பைப்பு ஜீவா, இங்க என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும்? காலேஜ் போயிட்டு நேரம் எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா? என்னடா முழிக்கிறீங்க? நீங்களும் ஏதாவது பண்ணி சஸ்பெண்ட் ஆயிட்டீங்களா? உள்ள உங்க அம்மா இருக்காங்களாடா? இல்லையே, இப்பதான் கடைக்கு போயிருக்காங்க. நல்லா போய் தேடி பார்த்து சொல்றா, உள்ள உங்க அம்மா இருக்காங்களா? டேய் இப்பதான்டா நான் அனுப்பிச்சேன். இல்லையாண்டா உள்ள போலாமா? ஓகே 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 ஓகே. டேய் டேய் அம்மா இல்லன்னு சொன்னவன எவ்வளவு அலப்பற பண்ற? ஜீவா கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். டிவில ஏற்கனவே ஒண்ணுமே இல்லடா. நானே கடுப்புல உட்கார்ந்திருக்கேன். அப்புறம் காலேஜ்லாம் ஜாலியா போதா? ரவி சார் இன்னும் தூங்கிட்டே தான் கிளாஸ் எடுக்கறாரா இல்ல முழிச்சிட்டு எடுக்கறாரா? என்னடா எதுவுமே பேச மாட்டீங்க? பிரேக்ல டீ குடிக்க உங்க காசுல தான் குடிக்கிறீங்களா வேற யாரும் உசார் பண்றீங்களா? டேய் இது உனக்கே நியாயமா இருக்கா? ஏன்டா நீ ஒரு நாளைக்கு தான்டா காலேஜுக்கு வரல, அதுக்குள்ள ஏதோ பல வருஷம் காலேஜுக்கு வராத மாதிரி ஏதோ ஆட்டோகிராஃப் சேரன் மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. சரி சிவா, உங்க வீட்ல நீ தனியா இருக்கியே, உனக்கு போரே அடிக்கல? போர் அடிக்குதுன்னு உண்மையா சொல்லிட்டா டெய்லி காலேஜை கட் அடிச்சுட்டு இவனுங்களும் வீட்டுக்கு வந்துருவானுங்களா? சிவா போர் அடிச்சா சொல்றா, நாங்க 2 பேரும் ஒண்ணா உனக்கு கம்பெனி கொடுக்குறோம். டேய் எனக்கு ஏன்டா போர் அடிக்க போகுது? எனக்கு தான் எங்க அம்மா வீட்டுல பிளே ஸ்டேஷன் அப்புறம் படிக்கிறது புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்களே, எனக்கு எப்படி போர் அடிக்கும்? டேய் சிவா என்னடா பேசுற? எங்க 2 பேரையும் பிரிஞ்சிருக்கிற வருத்தம் உனக்கு இருக்கா? நாங்க 2 பேரும் நீ இல்லங்கிறதுக்காண்டி காலையில இருந்து ஒண்ணுமே வாங்கி சாப்பிடாம இருக்கோம் தெரியுமா? டீ வரும்போது தான் அம்பி பேக்கர்ல ஆளுக்கு ஒரு முட்டை பப்ஸ் சாப்பிட்டோம்டா. ஆமாண்டா, காலையில எதுவுமே வாங்கி சாப்பிடலடா. டேய் நீங்க வாங்கி சாப்பிடலையா இல்ல வாங்கி தர ஆள் இல்லாதனால சாப்பிடலையான்னு எனக்கு நல்லா தெரியும். மை காட். இருங்க சாப்பிடாத எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன். ஏய் ஒன்றும் தேவையில்லடா, இவ்வளோ அசிங்கப்படுத்தின எனக்கு இருக்கிற அவன் சாப்பாடு ஒன்றும் தேவையில்லப்பா. சார் வாய் தான் வேணாம்னு சொல்லுது, கை பிச்சையில் எடுக்குது. ஏய் நீலாம் மனுஷனே இல்லை தெரியுமா? எங்க வந்தாலும் என் பேர் அசிங்கப்படுத்துறது. சீக்கிரம்டா. கேக் தான் இருக்கு, சாப்பிட்றியா? கேக்கு மேல அந்த கிரீம், அதுக்கு மேல அந்த தொப்பி. சரி காசு வச்சிருக்கியா? அதெல்லாம் இருந்தா சார் இங்கேயே வந்து கை ஏந்துறாரு. கம் ஆன், ஹேப்பி பர்த்டே டு யூ. ஒண்ணுதான் இருக்கு. உனக்கு கொஞ்சமா சென்ஸ் இருக்காடா? அவனே காலேஜ்ல 10 நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு வீட்டுல சோகமா உட்காந்துங்கிறான். ஜாலியா கேக்கு சாப்பிடுற, கொஞ்சமாவது அறிவு இருக்காடா உனக்கு? சாரா சிவா, வீடு ஃபுல்லா சிந்திச்சு எறும்பு விற்கன்னு நினைக்கிறேன். உங்க அம்மா ஒரு துளி நானே கிளீன் பண்ணிடுறேன். போய் குப்பைத்தொட்டில போட்டு வந்துடுறேன். கேக் குப்பைத்தொட்டி எங்கடா இருக்கு? கிச்சனுக்கு போ. இரு போட்டு வந்துடுறேன். எங்க வந்தாலும் இதே பிரச்சனை பண்றது. நான் என்னடா பண்ண? கேக்கு சாப்பிட போனது ஒரு குத்தமாடா? டேய் குப்பைத்தொட்டி ஃபுல்லா இருக்குது, வெளியே கொட்டவே மாட்டீங்களா? இன்னொரு வாட்டி எங்கூட வந்தாலும் இது மாதிரிலாம் பண்ணாதா ஜீவானி. எங்க வந்தாலும் இதே பிரச்சனை. சிவா போட்டேன்டா குப்பைத்தொட்டில. அவங்க அம்மா நாடகம் நடிப்பாங்க நம்மள. எங்க போட்டிக்க? குப்பைத்தொட்டில. டேய் உன்னையே டேய் அறிவு இருக்காடா உனக்கு? எதுக்கு நீ இப்ப தட்டி விட்ட? எதுக்கு என் கேக்க தட்டி விடுற நீ? நான் இத செஞ்சனா வேணும்னா வாங்கி சாப்பிடுறேன். டேய் டேய் வேற கேக்குறா? வேற கேக்குறா? ஆட எங்க வெளிய ஓட.
அடிச்சு சேதறி ஓடி திரும்பி உனக்கு வேற கட்டுறேன். அன்னோன் நம்பர். ஹலோ ஹலோ, சிவா தானே? ஆமா, நீங்க? இதை பார் சிவா, காலேஜ் லைஃப்ன்றது என்ஜாய் பண்ணக்கூடிய லைஃப். அதே நேரத்தில் உன்னால மற்றவங்க லைஃப் பாதிக்கப்படக்கூடாது. ஆனால் நீ அந்த தப்பு தான் பண்ணிக்கிட்டே இருக்க. உன்னை உங்கள் அம்மா நல்லா படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கணும்னு கனவு கண்டுட்டு இருக்காங்க. நீ என்னடான்னா காலேஜில் ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு அவங்க கனவை பாழாக்கிட்டு இருக்க. சரி, போனதெல்லாம் போகட்டும். இனிமேலாவது ஒழுங்காக படிக்கிற வேலையை மட்டும் பாரு. என்ன நான் சொல்கிறது புரிஞ்சுதா சிவா? அதெல்லாம் சொல்றதுக்கு நீங்க யாரு? உன் அப்பா.